இந்த வருஷம் 2013வது வருஷம் நம்ம முழுக்க வச்சிருக்கிற தீம் வந்து நவவித பக்தி. ஹிரண்யகசிபு பிரகலாதன் குருகுலேருந்து வந்தவொடனே அவங்ககிட்ட நீ குருகுலத்தில் என்ன கத்துலன்னு கேட்டான். அதுக்கு பிரகலாதன் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி இந்த 9 விதத்தால பெருமாளை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் ஹிரண்யகசிபுகிட்ட சொல்லுவான். இது யாரெல்லாம் இந்த 9 விதத்துல அடைஞ்சவாளோட சில உதாரணங்கள், ஒரு சில உதாரணங்கள் இந்த குழுவில் நாங்கள் காட்டியிருக்கோம். முதல்ல வந்து ஸ்ரவணம். ஸ்ரவணத்துக்கு பரீட்சித்து மகாராஜா சாபம் வந்து குருபுத்திரன் வந்து தனக்கு சாபம் கொடுத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் நேர வந்து சுகபிரம்ம ரிஷியை அடைஞ்சு இந்த கரையில நைமிசாரண்யத்துல ஸ்ரீமத் பாகவதத்தை கம்ப்ளீட்டா கேட்டு 7 நாளும் கேட்டுட்டு அவன் வந்து மோட்சத்தை அடைஞ்சான். இதுதான் வந்து பரீட்சித்து மகாராஜா எதிர்க்க வந்து சுகபிரம்ம ரிஷி கூட நிறைய ரிஷிகளும் மக்களும் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறான். அடுத்தது நம்மளுக்கு ஒரு ஐதீகம், எங்கெல்லாம் ராமாயணம் கதை காலட்சேபம் நடக்குதோ அங்கெல்லாம் மானசீகமா அனுமார் வந்து கேட்பார். ராமாயணம் கேட்கறதுக்காக அவர் வந்து வைகுண்டத்துக்கு கூட போறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. இந்த மாடர்ன் காலத்துல கோவிலுக்கு எதிர்க்க ராமாயணம் அனுமார் ராமர் முன்னாடி காலட்சேபம் நடத்துறா. அவன் வந்து இந்த ஓலைச்சுவடியிலேருந்து பார்த்து நடத்துறா. எல்லா ஜனங்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பின்னாடி அனுமார் வந்து ஒரு ஓரமா உட்காந்து இந்த ராமாயணத்தை சிரவணம் பண்ணி அவர் வந்து நல்ல நிலையை அடையிறார். அடுத்தபடியா கீர்த்தனம், பெருமாளை பத்தி பாடியே இது சொர்க்கத்தை அடையலான்றது. அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து வால்மீகி மகரிஷி. அவர் வந்து சரையு நதிக்கரையில ஓலைச்சுவடி மூலமா இத ராமாயண ஸ்ரீமத் ராமாயணத்தை எழுதி அதை வந்து கீர்த்தனமா பாடி உலகம் பூரா எல்லாருக்கும் பரப்பினர். எல்லாம் கூட ரிஷிகள் எல்லாம் கேட்டு இருக்கா, ஜனங்கள்லாம் கேட்டு இருக்கா. வால்மீகி ரிஷி கீர்த்தனையாவே பாடிட்டு இருந்தார். அப்புறம் வந்து ஸ்மரணம், பெருமாளை பத்தி 24 மணி நேரம் பெருமாளையே நினைக்கிறது. இதுக்கு துருவனுக்கு மிஞ்சி வேற யாருமே இல்லை. அந்த துருவன் காட்டுல வந்து புலி, சிங்கம், யானை எல்லாம் வந்து அவன் பக்கத்துல நின்னா கூட அது கூட தெரியாம பெருமாளை பத்தியே நினைச்சு அவன் வந்து பெருமாளை வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து அவன் வந்து ஸ்மரணத்து மூலமாவே அவன் இதுக்கு சொர்க்க நிலையை அடைஞ்சான். துருவ நட்சத்திரமாகவும் போனான். அடுத்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரகலாதன். அவன் வந்து எங்க இருப்பான், இது பெருமாளையே 24 மணி நேரமும் நினைச்சிருந்தான். எங்க உன்னோட ஹரி எங்கன்னு கேட்ட உடனே அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்ன உடனே அப்படியே நரசிம்மர் வந்து தூணை பொழந்துண்டு வெளியில வர்றார் பிரகலாதனுக்கு ஹிரண்யகசிபு கேட்ட உடனே. ஸோ அது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். அடுத்தது பாதசேவனம். பெருமாளோட திருவடிகளுக்கு எப்பப்பார் சேவைப்படுறது ஒரு முக்கியமான பக்தி. அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பரதனும் சத்ருகனும் பாதுகா பட்டாபிஷேகம் நடத்தி நந்தி கிராமத்துல எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி அதையே பாதுகைகளையே பெருமாளோட திருவடிகளையே பெரிய சக்தியா நினைச்சு அதுக்கு வந்து சுசுரூஷை பண்ணிட்டு பரதாழ்வார் இருக்கார். பாத சேவைக்கு என்னைக்குமே எக்ஸாம்பிள் தாயார் தான். திருப்பார்கடல்ல 24 மணி நேரம் பெருமாளுக்கு பாத சேவனை பண்ணிட்டு இருக்கா தாயார். அப்புறம் வந்து அர்ச்சனை. அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீஷ்மர் வந்து அம்பு கடையில பாரத யுத்தம் முடிஞ்சு அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கச்சு பஞ்ச பாண்டவர்களும் வந்து நாங்க கரைத்தேறதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லணும்னு சொன்னோடனே அவர் வந்து பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றதுதான் நல்ல வழி அப்படின்னு என்ன விதமா அர்ச்சனை பண்ணும் நான் கேட்டதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம்ன்ற ஒரு மிகப்பெரிய அர்ச்சனையை நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போனது பீஷ்மர். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கிருஷ்ணருக்கு முன்னாடி கிருஷ்ணரை பத்தியே பாடி அவர் வந்து பரலோகம் அடைஞ்சார். அப்புறம் கஜேந்திரன் வந்து வாழ்நாள் பூரா பெருமாளுக்கு தாமரைப்பூ கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணியே அது கடைசியில ஆதி மூலமே கூட்டு பெருமாள் வந்து அதை காப்பாத்தி அது வந்து கஜேந்திர ஆழ்வார் மோட்சத்துக்கு அடைஞ்சார். அப்புறம் தாசியம், பெருமாளுக்கு தாசியமா இருந்து சேவை பண்ணணும். அதுக்கு லக்ஷ்மணனுக்கு ஆஞ்சநேயருக்கு மிஞ்சி யாரையுமே சொல்ல முடியாது. அதுல வந்து எவ்வளவோ பண்ணியிருக்காரு ஆஞ்சநேயர் பெருமாளுக்கு. அது முக்கியமா வந்து
அந்த இந்திரஜித்தால அடிபட்டு லக்ஷ்மணர் மயக்கமாக கிடந்த போது ஜாம்பவான் வந்து ஒரு அரிதான மூலிகைகளை சொன்ன உடனே அவர் போய் அந்த மூலிகை கிடைக்காம சஞ்சீவி மலையை எடுத்துன்னு வந்து கொண்டு வந்து கொடுப்பார். பக்கத்துல குரங்கெல்லாம் வந்து ரொம்ப கவலையோட இவன் லக்ஷ்மணனை பார்த்துட்டு இருக்கச்ச அவர் சஞ்சீவி மலையை கொடுத்து லக்ஷ்மணனை பழைக்க வைப்பார். அதனால அனுமார் வந்து மகிழ்ந்து அவரை ஆலங்கினம் பண்ணிக்கிறார். அடுத்தது வந்து வந்தனம். அக்ரூரர் கிருஷ்ணரோட மாமா, ஒரு விதத்துல மாமா கூடிய அக்ரூரர் என்பவர் கண்ணன் வந்து கம்சன் வந்து தனுர் பூஜை பண்றதுக்காக அங்க கிருஷ்ணரை வஞ்சகமா கூட்டிட்டு வந்து கொலை பண்றதுக்காக அக்ரூரர் அனுப்புவோம். அக்ரூரர் வந்து அவருக்கு தெரியும் கிருஷ்ணர் வந்து கம்சன் வந்து கொலை பண்ணத்தான் அனுப்புறான்னு. ஆனாலும் அவனை விரோதிக்க முடியாம அவர் வருவர். வந்த உடனே பிருந்தாவனத்துல கிருஷ்ணரோட பாதங்களை பார்த்த உடனே கிருஷ்ணர் பாதத்துளி பட்ட இடத்துல தன்னோட பாதம் படக்கூடாதுன்னுட்டு அவர் வந்தனம் பண்ணிட்டே அவர் வந்து நந்தகோபர் மாளிகையை அடைவர். அங்க கிருஷ்ணர் அவர் வார்த்தை பார்த்துட்டு இருக்கார். மேல யசோதை பார்த்துட்டு இருக்கா. சுத்தீர கோபிகைகள்லாம் இருக்கா. மாடுகள்லாம் கோபால இதுவா இருக்குன்ட்டு மாடுகள்லாம் இருக்கு. நிறைய கோபிகைகள்லாம் இருக்காங்க. அப்புறம் வந்து சாக்கியம். சாக்கியம் என்பது சாக்கியன்றது வந்து பெருமாளோட ஃப்ரெண்டான முறையில இதை மேல்நிலை அடையிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் குச்சேலர். குச்சேலர் வந்து அவள பெருமாள் கிருஷ்ணரோட பாலிய காலத்து நண்பனா இருந்து அதுக்கப்புறம் அவருக்கு அவல் கொடுத்து அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அவருக்கு உருப்படி அவளுக்கு ஏகப்பட்ட ஐஸ்வர்யம் கொடுத்து மேன்மையான பதவியும் கொடுத்தார். சுக்ரீவனும் ராமரும் அக்னி சாட்சியா ஃப்ரெண்டா இருந்து சுக்ரீவன் அதனால நிறைய நன்மைகள் அடைந்தான். அதுக்கப்புறம் இந்த குரங்குகள்லாம் கிஷ்கிந்தையில சுக்ரீவனும் ராமரும் ஃப்ரெண்டா இருக்கிறத மரத்துல இருந்து தொங்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆத்ம நிவேதனம்ன்றது பெருமாளுக்காக ஆத்மாவே தியாகம் பண்றது. சிந்தையந்தின்ற ஒரு கோபிகாஸ்ரீ, அவ வந்து கிருஷ்ணர் வந்து யமுனா நதிக்கரையில புல்லாங்குழல் வாசிக்கச்சே அதை போய் கேட்கணும்ட்டு ஆசையில வீட்டை விட்டு ஓடி வந்தா. ஆனா வீட்டு வாசல்ல மாமனார் மாமியார் மகத்துக்காரர் நாத்தனார்லாம் வந்து போகக்கூடாதுன்னு அவளை தடை செஞ்ச உடனே கிருஷ்ணரை பார்க்க முடியலையேன்ற ஒரு சோகம் தாங்காம அங்கேயே வீட்டு வாசலே அவ ஆத்ம தியாகம் பண்ணிக்கொண்டா. அப்புறம் இன்னொன்று வந்து ஜடாயு பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். ராமருக்காக சீதையை காப்பாற்ற வேண்டி ராவணனோட சண்டை போட்டு அவர் வந்து தன்னை ஆத்ம தியாகம் பண்ணார். ராமரே அவருக்கு வந்து அந்திம கிரியை பண்ணும் பாக்கியத்தையும் ஜடாயு அடைஞ்சார். ஸோ இதுதான் இந்த 9 விதமான முறையால யாரெல்லாம் அது அடைஞ்சான்றது இந்த தடவை குருல நாங்க சொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அடுத்தது இது 12 ஆழ்வார்கள், 3 ஆச்சாரியர்கள், ராமானுஜர். 12 ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ராமானுஜர், மணவாள மாமுனிகள், தேசிகர். அப்புறம் கீழே வந்து ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள். முதல் ஆழ்வார் 3 பேர். அதுக்கப்புறம் வந்து திருமழிசை ஆழ்வார், அதுக்கப்புறம் மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், அப்புறம் ஆண்டாள், ரங்கமன்னாரோட ஆண்டாள், ரங்கமன்னாரோடையும் கருடனோடையும் ஆண்டாள், பெரியாழ்வார் யானை மேல, அப்புறம் தொண்டரடி பொடி ஆழ்வார் பூக்கூடைய வச்சுட்டு தொண்டரடி பொடி ஆழ்வார்கள், முனிவாகனன் என்னும் திருப்பான ஆழ்வார், அப்புறம் இது அம்பு வில்லும் கையுமாக குலசேகர ஆழ்வார், வேலோடு திருமங்கை ஆழ்வார். மற்றபடி ரொட்டீன் கோல் ஒரு 7 படி வச்சிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து மரப்பாச்சி பொம்மையால செஞ்சப்பட்ட ரங்கமன்னாரும் ஆண்டாளும். அப்புறம் இங்கே வந்து அனந்த பத்மநாபன் பள்ளி கொண்டிருக்க தசாவதாரம், மரத்தால் செய்யப்பட்ட தசாவதாரம், ராமர் பட்டாபிஷேகம், துளசிதாசரோட ராமகதா ராமாயணம் இது. ஸோ இதுதான் 2013 நாங்கள் வச்சிருந்த குரு. சரி, நான் ட்ரெஸ்ஸை ஒத்துறேன்.